ஐயா ஐயா பேஜாராக இருக்குய்யா. என்ன சொல்கிறேன் பார்க்குறீங்களா? இப்போ வந்து இந்த தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவம் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரளவு படித்த நம்மளே இதை திணறோம் ஃபில்லப் பண்ண முடியாமல். ஆனால் அந்த படிக்காத பாமர மக்கள்லாம் இந்த பேப்பரை தூக்கிட்டு ஒவ்வொருத்தன்ட்டே போய் கெஞ்சிட்டு தெரியணுன்னா, ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கே எத்தனையோ ப்ரூஃபை கொடுத்து நான் இன்னார் தான் இந்தியாவில் தான் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கேன், இந்த கிராமத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1008 ப்ரூஃபை கொடுத்து தான் இந்த ஓட்டர் ஐடியை வாங்கி வச்சுருக்கோம். அதை போய் ஓட்டு போடுறதே பெரிய விஷயம் இவங்களுக்கு. அதுபோக இது அவங்க நம்பாமல் இது வேறு இன்னொரு வாட்டி ஃபில்லப் பண்ண அது இருக்கட்டும். இதில் வந்து துணைவரோட பேர் கேட்டிருக்காங்க, அவங்களோட ஐடி கேட்டிருக்காங்க, அதை நம்ம கொடுக்கலாம். நம்ம தாய் தகப்பனுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா, இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா, இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? சரி அதை விடுங்க. இப்போ வந்து எங்கள் அப்பன் ஆத்தாளுக்கு அவங்க அப்பன் ஆத்தா ஐடி வேணும்னு சொல்லும்போது அவங்களாம் பிதைச்சாச்சு. எங்கள் ஐயா எங்கள் அம்மா எல்லாம் பிதைச்சாச்சு. அவங்களெல்லாம் தூக்கி ஐடியை கேட்க முடியும்? இதெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? அந்த காலத்து கிழவியெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க தாய் தகப்பன் பேரே தெரியாமல் பல பேர் இருக்குங்க. இதில் வேறு அந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கு எங்கே போக முடியும்? இதெல்லாம் ஃபுல்லப் பண்ணி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இதில் இருந்தால் அப்படி ஒரு அவசியமே இல்லை. எத்தனை ப்ரூஃபை கொடுக்கறது? ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அதுக்கு 4 ப்ரூஃபை கொடுத்து தான் ஆதார் கார்டு வாங்குகிறோம். ஒரு ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு இருப்பிடத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இன்னார் மகதான் அப்படின்னு சொல்லிட்டு 1008 ப்ரூஃபை கொடுத்து தான் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ப்ரூஃபெல்லாம் கொடுத்து தானே இந்த ஓட்டர் ஐடியை வாங்கியிருக்கோம். இன்னும் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கோன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஓட்டு போட வர்றதே பெரிய விஷயம். இதில் வேறு 1008 ஃபார்மை ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு தெரியுது. இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்களோ, அதான் ரொம்ப பேஜாராக இருக்குல்ல.